Hi dear students, welcome to this session. நான் உங்கள் பாலா சார். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. யூஸ்வலாக நம்ம கான்செப்ட் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக செகண்ட் சாப்டரில் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி மின்னோட்டவியலில் சில முக்கியமான கணக்குகள், அதாவது எக்ஸாமுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கேட்கப்படக்கூடிய வினாக்கள் அப்படி கூட வச்சுக்கலாம். எக்ஸாமில் ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாடல்ஸில் நமக்கு கணக்குகள் கேட்குறாங்க. அதனால் இந்த வீடியோ முழுமையும் நம்ம கணக்கு தான் பார்க்க போகிறோம். என்னென்ன கணக்கு பார்க்க போகிறோங்கிறத நான் லிஸ்ட் பண்ணிட்டேன். 2.12, 13, 14, அதே மாதிரி 2.23, 24, 25, 26 மொத்தம் வந்து ஒரு 7 கணக்கு பார்க்க போகிறோம். இந்த 7 கணக்கையும் நல்லா தெளிவாக படிச்சுக்குங்க. கண்டிப்பாக இதிலிருந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு 2.12 ப்ராப்ளம் என்ன சொல்லுது அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. மோஸ்ட்லி இந்த எல்லா ப்ராப்ளம்ஸுமே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா வீட்ஸ்டோன்ஸ் நெட்வொர்க், வீட்ஸ்டோன் சமண சுற்று, அதுக்கப்புறம் மீட்டர் சமண சுற்று, இது ரெண்டையும் பேஸ் பண்ணியிருக்கு. அப்புறம் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், மின்தடை, வெப்பநிலை எண், இந்த 3 கான்செப்டையும் சார்ந்திருக்கு. நீங்கள் ரீகால் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வீட்ஸ்டோன் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி, ஆனால் அதை பற்றி சொல்லாமலேயே சொல்லியிருப்பாங்க. பட் ஒரு ஷார்ட்கட்டு நம்ம வீட்ஸ்டோன் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி இந்த சம் போடலாம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஏ. ஸோ இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டு பி, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கிறாங்க, இந்த பாயிண்ட்டு சி, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க, இந்த பாயிண்ட்டு சி, தென் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸு, இந்த பாயிண்ட்டு ஏபிசிடி. ஓகேவா? ரைட். இது எல்லாமே 1 ஓம் ரெசிஸ்டர்ஸ், எல்லாமே ஈக்குவல் வேல்யூஸ், 1 ஓம் ரெசிஸ்டர்ஸ். பியிலேருந்து டிக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு 5 ஓம் ரெசிஸ்டர் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்தாவே தெரியும், வீட்ஸ்டோன்ஸ் பிரிட்ஜ் மாதிரியே இருக்கும். அதை கடைசியாக சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை எப்படி சால்வ் பண்ணலாம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஏக்கும் சிக்கும் இடையேயான தொகுபயன் மின்தடை எவ்வளவு இருக்கும், எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் சி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்த உடனே எப்போதுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க. 5 ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து வீட்ஸ்டோன்ஸ் பிரிட்ஜோடைய பேலன்சிங் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் செக் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல கேல்வனாமீட்டர் இருக்க வேண்டிய இடத்துல 5 ஓம்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ கண்டிஷன் என்ன? P/Q இஸ் ஈக்குவல் டு R/S கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு நீங்கள் பார்க்கணும். P/Q இஸ் ஈக்குவல் டு R/S வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா? எது P? இந்த 1 ஓம் P, இந்த 1 ஓம் Q, இந்த 1 ஓம் R, இந்த 1 ஓம் S. அப்படின்னா என்ன வரும்? 1/1 இஸ் ஈக்குவல் டு 1/1. ஸோ 1 ஈக்குவல் டு 1. ஸோ பேலன்சிங் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட். சமநிலைக்கான நிபந்தனை இங்கே வந்து என்ன ஆயிடுது? பூர்த்தி ஆயிடுச்சு. ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. சம்ஸு சால்வ் பண்ணுறது, கான்செப்டை எழுதி மார்க் வாங்குறத விட இந்த மாதிரி சம்மை சால்வ் பண்ணி மார்க் வாங்குறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கெத்தாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ஈஸியாக நம்ம வந்து கொஞ்சம் டைம்லேயே வந்து மார்க்கை ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டியை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கங்க. அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து இப்போ பேலன்சிங் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டதுனால நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இல்லாமல் போயிடுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் போயிட்டதுனால இதை எடுத்துடலாம். அப்போ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட்டையும் புக்கில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு போட்டாங்க. ஸோ நான் 2 விதமாக போடுறேன். அப்படி தான் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த 2 பாயிண்ட்டையும் இங்கே ஜாயின் பண்ணுறாங்க. இதை கட் பண்ணிவிட்டால் இதை ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் ஜாயின் பண்ணி போடுறோம். அதே மாதிரி இந்த ரெசிஸ்டர் வந்து ரெண்டுமே வந்து என்னவா இருக்குது? பேரலாக இருக்குது. சரியா? ஸோ இந்த மாதிரி. ஸோ இந்த பாயிண்ட்டு ஏ, இந்த பாயிண்ட்டு சி, இந்த பாயிண்ட்டு வந்து பி அண்ட் டி, இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ இது 1 ஓமா, இது 1 ஓம், இது 1 ஓம், இது 1 ஓம். ஸோ ஆஃப்டர் திஸ் அசம்ஷன், ஆஃப்டர் த சிம்பிளிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சர்க்கியூட் மாறுது. அப்போ இந்த 2 1 ஓம் வந்து நமக்கு என்னது? பேரலல். ஸோ பேரலல் நமக்கு ஃபார்முலா தெரியும். R is equal to R1 R2 divided by R1 plus R2 அப்படின்னா என்ன வரும்? 1 into 1 divided by 1 plus 1. ரைட்டா? ஸோ 1/2 ஓம் வரும். அப்போ இதோட வேல்யூ வந்து எவ்வளோ வருது? 1/2. பேரலல்னா அப்படி தானே? சீரீஸ்னால் தான் R1 plus R2. பேரலல்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க. அதே இதுக்கு இதுவும் என்ன வரும்? 1/2 தான் வரும். இதே மாதிரி சர்க்கியூட் தான். ஸோ அப்போ இது ரெண்டும் சீரீஸ். ரைட்டா? அப்போ R1 plus R2, R1 plus R2. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் த பாயிண்ட்டு
ஏ கமா சி என்ன வரும் அப்படின்னா ஹாஃப் ப்ளஸ் ஹாஃப் தட் இஸ் ஈக்குவல் டு 1 ஓம். ஸோ இது ஒரு மெத்தடு, இது வந்து புக்கில் அப்படி போட்டிருக்கிறாங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் இது ஈஸி தான், புரிகிறதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஈஸியாக போட்டலாம் பாருங்கள். இது அப்படியே தூக்கிட்டிங்கன்னா கரண்ட்டு நேராக இப்படி போகும். ஸோ அப்போ இது என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மேலே 2 ரெசிஸ்டரை என்ன பண்ணிடலாம் சீரீஸில் போட்டுடலாம். இந்த 1 ஓம் இந்த 1 ஓம் சீரீஸ் அதே ஆன்சர் தான் வரும் பாருங்கள். அதே மாதிரி கரண்ட்டு மீதி பிரிஞ்சு இப்படியே போகும். ஸோ இது 1 ஓம் இது 1 ஓம். ஸோ அவ்வளோதான். என்ன ஆயிடுச்சு? எஸ், இந்த 1 சீரீஸுங்கிறதுனால R1 + R2 ஃபார்முலா போட்டிங்கன்னா இது ரெண்டும் வந்து என்ன ஆயிரும் 1 + 1 வந்து 2 ஓம் ஆயிருமா? ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ அப்போ இந்த 1 + 1 எவ்வளோ வரும்? 2 ஓம் வரும். அப்போ இந்த ரெண்டு என்னது பேரலல். ஸோ பேரலல் போடும்போது எகைன் நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க R1 R2 / R1 + R2 போட்டிங்கன்னா 2 × 2 / 2 + 2வா? இப்போ 2 2s are 4, 2 + 2 4, 4 4 கேன்சல் ஆயிரும் 1 ஓம். என்னை கேட்டால் ரெண்டுமே ஈஸி தான். ஸோ உங்களுக்கு 2 மெத்தடுமே சொல்லியிருக்கிறேன். எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸி அண்ட் கன்வீனியன்ட்டோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்க. புக்கில் வந்து ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. என்ன கான்செப்ட்னா நம்ம வீட்ஸ்டோன் நெட்வொர்க்கில் படித்த கான்செப்ட் தான். அதாவது இங்கே வரும்போது கரண்ட்டு வந்து 2ஆக பிரிஞ்சிருது. இங்கே ரெண்டுமே வந்து ஈக்குவல் ரெசிஸ்டர்ஸ் இருக்கிறதுனால மின்னோட்டம் சமமாக பிரிஞ்சிருது. சமமாக பிரிஞ்சு பி மற்றும் டி புள்ளிகளை அடையும் பொழுது பி மற்றும் டி என்ன ஆகிருது? ஒரே மாதிரியான கரண்ட் இதில் போகுது, இதுலேயும் ஒரே மாதிரியான கரண்ட் போகிறதுனால பி மற்றும் டி வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா சம மின்னழுத்தத்தில் இருக்கும். அப்போ இந்த பி மற்றும் டி புள்ளிகளுக்கிடையே மின்னழுத்த வேறுபாடு இருக்காது, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்காது. when there is no potential difference there is no flow of current through the 5 ohm resistor. 5 ஓம் மின்தடை வழியாக மின்னோட்டம் பாயாது. அதனால நம்ம இதை எடுத்துறோம்னு சொல்லியிருப்பாங்க. அது வேற ஒன்றும் கிடையாது, அது பின்னாடி வந்து வீட்ஸ்டோன் நெட்வொர்க்கை நம்ம படிச்சிருக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் 2.12 ப்ராப்ளம். ஸோ ஈஸி டு ஃபாலோ. புரியுதா? ஓகே, அடுத்த சம் போகலாமா? எஸ், கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை நீங்கள் கண்டினியூவஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஃபிசிக்ஸில் நீங்கள் கஷ்டமாக ஃபீல் பண்ணுற ப்ராப்ளம்ஸும் ஒரு டைமில் வந்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி படிக்கிற மாதிரி மாறிடும். இன்னும் சொல்ல போனால் நிறைய கணக்குகளை நீங்கள் தேடி தேடி போய் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து 2.13 ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நான் ப்ராப்ளம் எழுதலை, ஸோ டைரெக்டாக புக்கில் இருந்தே உங்களுக்கு சொல்கிறேன். 2.13 ப்ராப்ளம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கங்க. 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒரு கம்பி சுருளின் மின்தடை 3 ஓம். ஆல்ஃபா வந்து 0.004 பர் டிகிரி செல்சியஸ் எனில் 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அதன் மின்தடையை காண்கன்னு சொல்கிறாங்க. ஸோ R20 20 டிகிரியில் அதனுடைய மின்தடை 20 டிகிரி செல்சியஸுங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் இது. அதனுடைய மின்தடை 3 ஓம். ஓகே, இது 3 ஓம் சொல்கிறாங்க. ஆல்ஃபா கொடுத்துட்டாங்க, ஆல்ஃபா வந்து 0.004 பர் டிகிரி செல்சியஸ். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து 2 மார்க் கொஸ்டின்லையோ 3 மார்க்குலையோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வாட் இஸ் R100? 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் மின்தடை என்னவாக இருக்கும்? இதுதான் நமக்கு கேள்வி. இப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் அட் எனி டெம்பரேச்சர் என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும். R அட்டு ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் RO அல்லது R0. இங்கே வந்து R20 இல்லையா? இங்கே வந்து R20 இன்ட்டு 1 + ஆல்ஃபா T - TO. இங்கே ஓங்கிறது ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சரை குறிக்குது, அல்லது 0 டிகிரி செல்சியஸ் கிடையாது, இது வந்து ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர். ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் வந்து 20 டிகிரி செல்சியஸ். அதாவது T வந்து 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா T0 வந்து 20 டிகிரி செல்சியஸ். ஆம் ரைட்? ஓகே, அப்போ R0 எவ்வளவு? R0 தான் இங்கே வந்து R20. இது ஆக்சுவலாக வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், R20ன்னு போட்டுக்கலாம். R20 இன்ட்டு 1 + ஆல்ஃபா, இது வந்து R100. ஓகேவா? ஓகேவா? R100 is equal to R20 இன்ட்டு 1 + ஆல்ஃபா எஸ் T - T0. ஓகே, இது வந்து T at 20 டிகிரி செல்சியஸ்னு கூட இதை வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வாட் இஸ் ஒரு R20? 3யா? ஓகே, 1 + அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஆல்ஃபா எவ்வளவு? 0.004. குட். T - T0, வாட் இஸ் யுவர் T? 100. 100 - 20, ரைட்டா? ஓகே, ஸோ 3 இன்ட்டு 1 + 0.004 இன்ட்டு 100
-20 என்ன வரும் 80 வருமா 80 வரும். ஸோ 10ஆல் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 1 ப்ளஸ் இதை 10 ஒரு 0 மட்டும் 0.04 கிடைக்கும். 0.04 இன்ட்டு 8 கிடைக்குமா? ஓகே ஓகே இங்கே வந்துடுறேன். ஸோ 3 இன்ட்டு 1 ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 8 4s are 32வா? அப்போ 0.32 வருமா? எஸ். அப்போ 3 இன்ட்டு இது 1.32 வருமா? ஓகே. இப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 2s are 6, 3 3s are 9, 3 1s are 3. ஸோ 3.96 ஓம் அப்படிங்கிறது தான் நமக்கு 100 டிகிரி செல்சியஸில் ரெசிஸ்டன்ஸ். இப்போ என்ன கான்செப்ட் புரியுது? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஸோ 3.96 ஓம் இஸ் த ஆன்சர். ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட் வி கோ டு 2.14. இதை ஃபாலோ பண்ணிங்க. 2.14ல் என்ன சொல்கிறாங்கன்னா 20 டிகிரி செல்சியஸ் மற்றும் 40 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரில் மின்தடைகள் கொடுத்துறாங்க. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ் கொடுத்துட்றாங்க. 45 ஓம் அண்டு 85 ஓம் அப்படின்னா ஃபைண்ட் த ஆல்ஃபா, ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ திஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 2 ரெசிஸ்டன்ஸ் 2 டெம்பரேச்சர் கொடுத்துட்றாங்க. எது 20 டிகிரி செல்சியஸ்லையும் 40 டிகிரி செல்சியஸ்லையும் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துட்றாங்க. ஸோ டெம்பரேச்சர்ஸ் நம்ம கொடுத்துட்றாங்க. T1 வந்து 20 டிகிரி செல்சியஸ், T2 வந்து 40 டிகிரி செல்சியஸ். ஓகே. கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ் ஆர் R1 வந்து இஸ் 45 ஓம், 45 ohm and R2 is equal to how much? 85 ohm. Okay. So what is the question? Alpha. Alpha கேட்குறாங்க. Okay. What is the alpha? Alpha is equal to delta R divided by R at reference temperature into delta T. இதானே ஃபார்முலா? Am I right? Okay. இப்போ delta Rங்கிறது என்ன? It is nothing but R2 minus R1 divided by R0ங்கிறது that is the reference temperature. இங்கே வந்து அது 20 டிகிரி செல்சியஸ் இன்டு டெல்டா Tங்கிறது T2 minus T1 which is equal to what is your R2 minus R1? 85 minus 45 divided by 20 into T2, 40 minus 20. Am I right? Okay. ஃபாலோ பண்ணுறீங்களா? 85ல் 45 மைனஸ் பண்ணுங்க, எவ்வளோ வரும்? 40யா? 40 divided by 20 into இது எவ்வளோ வரும்? 40 minus 20, 20. ஓகே. ஸோ am I right? This one is no, this is R0 இல்லையா? சாரி, R0ங்கும் போது ரெஃபரன்ஸில் வந்து ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ? ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சரில் ரெசிஸ்டன்ஸ் வந்து 45. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், தப்பு வந்துடும். ஓகே, 45. அப்போ இங்கே 45. ஓகேவா? சரியா? அப்போ இது கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும்? 2 டைம்ஸ் வருமா? அப்போ 2 divided by 45. ரைட்டா? 2 divided by 45. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0.044 யூனிட் வந்து பர் டிகிரி செல்சியஸ். ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். 2 டெம்பரேச்சர் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள 2 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஃபாலோ பண்ணுறீங்களா? குட். ஆல்ஃபாவோடைய ஃபார்முலா எழுதிக்கிங்க. டெல்டா ஆர் பை R0. நான் டெம்பரேச்சர் நினச்சி போட்டேன், சாரி. இது வந்து ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சரில் ரெசிஸ்டன்ஸ் R0 டெல்டா T போட்டுக்குங்க. R2 மைனஸ் R1 அப்படிங்கிறது இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிடுங்க. T2 மைனஸ் T1 இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிடுங்க. ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சரில் ரெசிஸ்டன்ஸ் போட்டுருங்க 45. இதை மைனஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்குது? 40. இதை மைனஸ் பண்ணால் 20. 2 டைம்ஸ் வரும். 2/45 வந்து 0.044 பர் டிகிரி செல்சியஸ். ஓகே ஓகே, 3 சம் பார்த்துட்டோமா? ஈஸியாக புரியுதா? புரியணும். புரியலைன்னா 2 தடவை படிங்க, கண்டிப்பாக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் ஐ கோ டு 2.23. ரைட்? 2.23 ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னாக்க அது பேஸ்ட் ஆன் த வீட்ஸ்டோன் நெட்வொர்க். ரைட்? வீட்ஸ்டோன் நெட்வொர்க் 2.23 ப்ராப்ளம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே, 4 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ் தெரிஞ்சால் பேலன்ஸ் கண்டிஷனை செக் பண்ணுறோம். 4ல் 3 தெரிஞ்சால் 4வது அன்னோன் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் இது.
பிக்யூஆர்எஸ் வேல்யூவில் பி வேல்யூ கொடுத்துட்டாங்க. பி வேல்யூ வந்து 100 ஓம் கொடுத்துருக்காங்க. Q வேல்யூ வந்து 1000 ஓம் கொடுத்துருக்குறாங்க. திஸ் இஸ் 1000 ஓம். அண்ட் ஆர் வேல்யூ இஸ் ஆல்சோ கிவன். ஆர் மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அது வந்து 40 ஓம். என்ன கேட்குறாங்கன்னா எஸ் கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இது. ஈவன் 1 மார்க்லேயும் வரலாம், 2 மார்க்லேயும் வரலாம், உங்கள் லக்கை பொறுத்தது தான். ஸோ ஃபார்முலா P/Q is equal to R/S. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? we have to find the value of S. அப்போ S இங்கே வந்துருச்சா? S இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன ஆகும்னா R அப்படியே வச்சுங்க, Q மேலே வந்துடும், Q இன்ட்டு Pன்னு வரும். ரைட்டா? ஸோ S மேலே வந்துருச்சு, இந்த Q மேலே போயிடும், P ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்சு தான். ஆக்சுவலாக வந்து Q/P இன்ட்டு Rன்னு வந்துடுது. வாட் இஸ் யுவர் R? 40 இன்ட்டு வாட் இஸ் யுவர் Q? Q வந்து 1000 டிவைடட் பை வாட் இஸ் யுவர் P? 100. ஓகேவா? 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 40 இன்ட்டு 10 இஸ் ஈக்குவல் டு ஹவு மச்? 400 ஓம். ஓகேவா? 400 ஓம். இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சது சரியா தவறான்னு செக் பண்ணிக்கலாமா? P/Q எவ்வளவு? 100/1000. 100/1000 எவ்வளவு? 100/1000 எவ்வளவு? 2 0 கேன்சல் பண்ணால் 1/10. அடுத்து R/S 40 எவ்வளவு? 400. 0 0 கேன்சல் ஆயிரும். 4/10. 4/40. 4 கேன்சல் பண்ணால் 10. ஸோ 1/10. ஸோ 2 ஈக்குவல். அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து ஈக்குவல். புரியுதா? ஸோ 2.23 முடிச்சிட்டோம். ஓகே, தென் we go to 2.24. 2.24 ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். பட் இந்த ப்ராப்ளம் மாதிரி கேட்க மாட்டாங்க நீட்டில். இதில் சீரீஸில் கொடுத்துருக்குறாங்க, நீட்டில் வந்து பேரலில் கேட்பாங்க. ஸோ த ப்ராப்ளம் இஸ் மேலே 500 800 ஓம்ஸு. ஸோ இங்கேருந்து இங்கே ஹியர் 500 ஓம் அண்ட் ஹியர் 800 ஓம். இங்கே வந்து 2 ரெசிஸ்டர் வந்து சீரீஸில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் நீட்டில் சிபிஎஸ்சிலலாம் பார்த்தீங்கன்னா இதை பேரலில் கொடுப்பாங்க. ஒன்று இதை வந்து பேரலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எனிஹோ வந்து நீங்கள் தெரிஞ்சுங்க, இந்த மெத்தட் வந்து தெரிஞ்சுங்க. இது வந்து 1000 ஓம், இது 1000 ஓம். ஓகேவா? ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ஓம், இது 400 ஓம், இது எக்ஸ் ஓம், இது வந்து 400 ஓம். ஸோ த கொஸ்டின் இஸ், இங்கே கேல்வனோமீட்டர் இருக்குது. ஸோ ஹியர் வி ஹேவ் கேல்வனோமீட்டர். இங்கே செல்லு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நான் ப்ராப்ளம்ங்கிறனால படம் அவ்வளோ நீட்டாக போடலை. ஓகே, எனிஹவ் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். உங்களுக்கு சிபிஎஸ்சியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த 400 கொண்டாந்து எக்ஸுக்கு பேரலாக கொடுத்துருப்பாங்க. அப்போ பேரல் காம்பினேஷனுக்குள்ள ரெசிஸ்டன்ஸை நம்ம போடணும். ஸோ இது வீட்ஸ்டோன் நெட்வொர்க்கு தான், பேலன்சிங் கண்டிஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து P/Q is equal to R/S ஃபார்முலாவுக்கு போயிட வேண்டியதுதான். P/Q is equal to R/S. வாட் இஸ் P/Q? இது PQ, இது RS. முதல்ல என்ன பண்ணுங்க, இதை சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன, ஒரு 2 சீரீஸா? அப்போ x + 400 அவ்வளோதான். இது 2 எப்படி இருக்குது? தொடர் இணைப்பில் இருக்குது. அப்போ 2 என்ன பண்ணுவீங்க? R1 + R2. R1 + R2ங்கிறது x + 400 வந்துடும். அப்போ P is 500 and Q is 800 is equal to R. What is your R? X + 400. X + 400 divided by what is your S? It is 1000. முடிஞ்சு போச்சு. ஸோ இங்கே 2 0 கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ 5/8 x + 400 divided by 1000. ஓகே, ஸோ வாட் இஸ் யுவர் x + 400? 5/8 இந்த 1000 மேலே வந்துடும் இன்ட்டு 1000. இதை கேன்சல் பண்ணால் 125. ஓகே, ஸோ x + 400 இஸ் ஈக்குவல், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 625 625 வந்துடும். தேர்ஃபோர் x is equal to 625 minus 400, that is equal to 225 ohm. Am I right? Yes, 225 ohm. ஸோ பாருங்கள், கணக்கை பார்க்கும்போது ஏதோ பெருசு மாதிரி தெரியும், பட் இட் இஸ் வெரி வெரி ஈஸி டு சால்வ். இன்ஃபேக்ட் வந்து பேரல் கொடுத்துருந்தா என்ன வரும், இங்கே R1 R2 டிவைடட் பை R1 + R2 போட்டு இது பண்ணியிருப்போம். அது கொஞ்சம் லெங்க்த்தியாக வரும். ஸோ அது கண்டிப்பாக நமக்கு ஸ்டேட் போர்டில் அது மாதிரி கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து நீட்டில் சிபிஎஸ்சியில் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்குறாங்க. நமக்கு வந்து சீரிஸ் கொடுத்துருக்காங்க, பட் யூ ஹேவ் டு நோ த மாடல் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், இதை பார்த்துங்க. தென் ஃபைனலி ஐ கோ டு 2.25. திஸ் கொஸ்டின் இஸ் பேஸ்ட் ஆன் தி மீட்டர் பிரிட்ஜ். திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இது புரியுதா? நல்லா புரிஞ்சுங்க, இது ரொம்ப முக்கியம். மீட்டர் பிரிட்ஜ் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 15 ஓம் படித்தர மின்தடையாக்கி வலதுபுறம் இணைக்கப்பட்டுள்ளது. ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் நோன் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கனெக்டட் இன் த கேப் G2.
ரைட் சைடு கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பேலன்சிங் லெங்ஸோட ரேஷியோஸ் கொடுத்துட்டாங்க. அதை சமநீட்டு நீளங்களுடைய விகிதங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது 3:2 அப்படின்னா G1 கேப்பில் இருக்கக்கூடிய மின்தடையின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு தெரியும் மீட்டர் பிரிட்ஜில் ஃபார்முலா வந்து P/Q இஸ் ஈக்குவல் டு L1 டிவைடட் பை L2வா. இதில் P எங்கே இருக்கும், லெஃப்ட் சைடு இருக்கும், Q எங்கே இருக்கும், ரைட் சைடு இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிற கேப்பில் நமக்கு தெரியாத மின்தடை P இருக்குது, ரைட் சைடு இருக்கிற கேப்பில் நமக்கு தெரிந்த ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ் 15 ஓம் இருக்குது. ஸோ P/15 is equal to what is your L1/L2? This L1/L2 ratio is given, that is 3:2. அது வந்து 3/2ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது என்ன வரும்னா 3/2 டேரெக்டாக எழுதுருங்க. இப்போ வாட் இஸ் P? 3/2 இன்ட்டு 15. இந்த 15 மேலே போயிடும். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், 7.5. அப்போ இது என்ன வரும், 22.5 ஓம் வரும். ஓகேவா, 22.5. இன்ஃபேக்ட் இந்த ரேஷியோ வந்து L1 நீளம் அதிகமாக இருக்குல்ல, கண்டிப்பாக வந்து L2வை விட L1 அதிகமாக இருக்குன்னா இந்த 15 ஓமை விட P வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 15 ஓமை விட நமக்கு இது அதிகமாக கிடச்சிருக்கு, 22.5 ஓம் கிடச்சிருக்கு. ஓகேவா, கடைசியாக 22.6 ப்ராப்ளம் வந்துட்டேன். 22.6 ப்ராப்ளம் இஸ் ஆல்சோ வெரி சிம்பிள். 1 மீட்டர் சமண சுற்றில் மின்தடை பெட்டியில் 10 ஓம் என்ற அளவு மின்தடை வைக்கப்பட்டுள்ளது. 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வந்து மின்தடை பெட்டியில் வைக்கப்பட்டிருக்குன்னா அது என்னதுப்பா, அது வந்து ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது Qன்னு வச்சுக்கோங்க. இப்போ L1 வந்து 55 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு மதிப்பு தெரியாத மின்தடையை கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் த வேல்யூ கிவன், நமக்கு ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இஸ் கிவனா. ஸோ Q வந்து 10 ஓம் கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்புறம் L1 வேல்யூ கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த L1 வேல்யூ, சமன் செய் நீளத்தின் மதிப்பு L1 வந்து 55 சென்டிமீட்டர் கொடுக்குறாங்க. ஓகே ரைட், ஐ வில் செக் இட். எஸ், L1 தான் கொடுத்துருக்குறாங்க. பட் we have to find out P. Okay, so what is P/Q? P/Q is equal to L1 divided by L2. What is L2? L2 வந்து எப்போதுமே 100 minus L1 தான். ஏன்னா மொத்தம் வந்து அங்கே 1 மீட்டர் ஸ்கேல் தான் வச்சுருக்கோம். 2 பேலன்சிங் லென்த்து கண்டுபிடிப்போம். L1 and L2 ரெண்டையும் கூட்டினா 100, that is L1 plus L2 100. ஸோ L2 வந்து 100 minus L1. ஓகே ஓகே, ஸோ 100 minus 55. 100 minus 55 எவ்வளவு, 45 சென்டிமீட்டர். ஓகேவா, எஸ். அப்போ now you can find out the value of P. So P is equal to L1 by L2 into Q. What is L1? L1 is 55, L2 is 45 into your Q. Your Q is 10. அப்போ இது 5 டேபிள் யூஸ் பண்ணலாமா, 5 9s are 45, 5 11s are 55. அப்போ என்ன கிடைக்குன்னா 110 divided by 9 கிடைக்குமா. ஓகே, ஸோ 1 9s are 9, பேலன்ஸ் வந்து 220, 2 9s are 18. ஸோ பேலன்ஸ் 220, மறுபடி 2 9s are எஸ், அப்போ 12.2 ஓம். ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் யுவர் தி அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் P. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நாம் வந்து ஒரு 7 ப்ராப்ளம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த 7 ப்ராப்ளமும் கண்டிப்பாக நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ப்ராப்ளம்ஸு. ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் இதை நல்லா பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேப்பர் எடுத்து நீங்களே சால்வ் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ப்ராப்ளத்துக்கான கொஸ்டின் வந்து கண்டிப்பாக நீங்கள் மார்க்கு இப்போவே வாங்கிட்டதா அர்த்தம். ஓகேவா, ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கீப் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.